வர்ற இந்த அடையாளங்கள்லாம் இருந்ததுன்னா இவங்க டாக்ஸிக் பீப்புள் தான் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்தெந்த விஷயங்களெல்லாம் வச்சு டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே டாக்ஸிக் பீப்புள் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா? டாக்ஸிக்னாலே கெட்டவங்க தான். ஆனால் கெட்டவங்கிறது எப்படி வந்து குணத்தினால உருவாகுதா இல்லைன்னா அவங்க வாழ்கிற சூழல் வளர்ப்பு முறையினால் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னில் டாக்ஸிக்காக இருக்குது. அவங்களோட முன்னோர்கள் அப்பா அம்மா டாக்ஸிக்காக இருக்கலாம். ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கலாம். டாக்ஸிக் கேரக்டர் சம்மந்தமான ஹிஸ்ட்ரி இருக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்க கூட பிறந்த பிளட் ரிலேஷனில் ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்காயங்கள், யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வலி வேதனைகள் இருக்கலாம். யாராவது அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். அவங்கள யாராவது அதிகாரம் பண்ணி அவங்கள டாமினேட் பண்ணியிருக்கலாம். அது அவங்களால வெளியே சொல்ல முடியாத ஏஜில் இருந்திருப்பாங்க, உள்ளேயே பூட்டி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மற்றவங்க பண்ணினதை இவங்க வேறொருத்தருக்கு பண்ணுவாங்க. அவங்களோட குணம் இயல்புலேயே நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லா சிரித்து பேசி பழகுவாங்க. நம்மளும் சரி, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்மளோட ரிலேட்டிவ் தான், நம்ம அப்பா அம்மா தான், எல்லாமே நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அன்கான்ஷியஸாகவே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாமலேயே கூட இருக்கும். பிஹேவியர் பேட்டர்னில் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போது வந்து புராண காலத்திலேயே வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு இருக்கும். தேவர்கள், அசுரர்கள் இருக்கும். அந்த அசுர குலத்தில் உள்ளவங்க எப்படிலாம் கேரக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மகாபாரத கதையிலேயே நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வேணுக்குனே சண்டைக்கு வருவாங்க, மற்றவங்கள சண்டைக்கு இழுப்பாங்க, இந்த கத்துறது, அதிகப்படியாக கத்துறது, அடுத்தவங்களை பற்றி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, கேவலப்படுத்துறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி பழக்கங்களை கொண்டிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி பிஹேவியர் பேட்டர்னில் வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி தான் டாக்ஸிக் பீப்புள்ஸ் எப்படி இருக்கலாம்னா, உங்கள் தூரத்து உறவினராக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப நம்பியிருப்பீங்க, நம்பி எல்லா விஷயமும் சொல்லுவீங்க, உங்களை படிக்க வைப்பாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க கஷ்டப்படுற நேரத்தில். ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேருங்கிறது வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களோட உண்மையான ஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மெயினாக டாக்ஸிக் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, எப்போவும் யாரையாவது குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் யாரையும் பாராட்டவே மாட்டாங்க. நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் கூட உங்களை பாராட்டணும்னு தோணாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட சக்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்களோட தோல்வியாக பார்ப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க, பயப்படுவாங்க. அது ஒரு விஷயம். அந்த பயத்தினால கூட அதிகப்படியான சண்டை போடலாம், கத்தலாம், நிறைய வெர்பல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ் உங்களை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெர்பல் அப்யூஸ்னால் என்ன? டாக்ஸிக்கான பர்சன்ஸ் எப்படி பேசுவாங்க, அது ஓவராக கத்தும்போது, சண்டை போடும்போது அவங்களுக்கு அதிகப்படியான அளவுக்கு கோவம் வரும். அப்புறம் வந்து அவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சில வார்த்தைகள் விடுவாங்க. உங்களை மதிக்காமல் பேசுவாங்க, மற்றவங்க முன்னிலையில் அவமானப்படுத்துவாங்க, எப்போதுமே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டீக்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக அந்த மதிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது. எப்போதுமே உங்களை லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் தான் வச்சுருப்பாங்க. அவங்கள மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வச்சுருப்பாங்க. அதுமாதிரி குடும்பத்தில் யார் வந்து பணம் சம்பாத்தியம் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதித்தா மட்டும்தான் உங்களை வந்து பெருமையாக பேசுவாங்க. மற்றபடி வந்து அவங்க உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் வேலை இல்லைன்னா கூட உங்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. துட்டை வச்சு தான் உங்களை எடை போடுவாங்க. அதுவும் இல்லாமல் துட்டு இருந்தால் உன்னை மதிப்பேன், இல்லைன்னா நான் உன்னை மதிக்க மாட்டேன். அப்படி நீ பணம் சம்பாத்தியம் பண்ணியா அப்புறம் பேசு வந்து அப்படிம்பாங்க. எந்த ஒரு புது முயற்சி நீங்கள் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனை பாயிண்ட் வருது பாருங்கள். மெயினாக உங்களோட வளர்ச்சியை அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நீங்கள் புது விஷயம் செய்ய போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? சப்போர்ட் பண்ணாமல் அதுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க. மெயினாக ஆமாம் ஒன்னாலெல்லாம் அதை முடியாது, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எத்தனை பேர் எடுத்து செஞ்சுருக்காங்க தெரியுமா,
அவங்களாம் லாஸ் ஆகி மண்ணை கப்பியிருக்காங்க. நீ பெரிய கிழிச்சிருவா, உன்னால் என்னத்தை செய்ய முடியும்? அவங்ககிட்ட பேங்க்கில் காசு இல்லை, வேலை இல்லை, 5 பைசா கூட இல்லை. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கா? உனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா? உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நான் தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஐயோ பாவம், நானாக 10 ரூபா கொடுத்தாலும் உண்டு, என்னோட தயவில் தான் நீ முன்னுக்கு வருவேன், என் தயவு இல்லாமல் உன்னால் முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா நீ இல்லவே இல்லை, நான் தான் உன்னைய பெற்றேன், நான் தான் உன்னைய படிக்க வச்சேன், நான் தான் உன்னைய வளர்த்தேன், எல்லா பிரச்சனைலேருந்து நான் தான் உன்னைய காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள கடவுள் மாதிரி நினைக்கணும், அவங்க காலடியிலே விழுந்து கிடக்கணும், அடிமை மாதிரி உங்களை நடத்துவாங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ போய்த்தல, ஐயோ போ, இதுக்கு வார சிலந்தி பூச்சிங்க. சிலந்தி பூச்சி வந்தாலே வீட்டில் கடன் வரும்னு சொல்லுவாங்களா, நான் அதனால் அந்த பூச்சியை பற்றி விட்டுருவேன். சரி, நம்ம டாபிக் வருவோம். மொத்தத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. என்னடா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்க, நம்மளை பார்த்து வயிறறிதாங்களே நீங்கள் நினைப்பீங்க. சொந்தக்காரங்க மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லேயும் அப்படி இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக ஒருத்தவங்ககிட்ட பேசுவீங்க, ஃப்ரெண்டுன்னு உயிரே வைப்பீங்க, அவங்களுக்காண்டி நீங்கள் என்னனாலும் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம்னாலும் செலவு பண்ணுவீங்க, எப்போனாலும் ஃபோன் எடுத்து பேசுவீங்க, எப்போனாலும் மெசேஜ் பேசுவீங்க. அவங்க எப்போ ரூபா கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க, அவங்க காரியத்துக்காண்டி உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெயினாக இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் வந்து மற்றவங்கள அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. அவங்க காரியவாதியாக இருப்பாங்க, அவங்க மற்றவங்களுக்கு ஓடி ஹெல்ப் பண்ணுறவங்களே இருப்பாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியும், ஒரு சர்டன் ஸ்டேஜில் அதை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியும் காட்டிடுவாங்க. ஒரு நல்ல பேருக்காக மட்டும்தான் அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதால் நமக்கு நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன், அவங்க வந்து ஒரு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் தன்னை பற்றி பெருமையாக, அப்படி விளம்பரம் தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க. மெயினாக அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு மனுஷனா கூட இட போட மாட்டாங்க காசு இல்லைன்னா. அதுக்கப்புறம் உங்களை வந்து எப்படிரா அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்ததுன்னா அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஊர் ஃபுல்லாக தம்பட்டை அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களால் நான் கஷ்டப்படுறேன், உங்களால் நான் வந்து ரொம்ப அவமானப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட உன்னால் பைசா காசுக்கு பிரயோஜனம் இருக்கா, நீ எல்லாம் எதுக்கு பேசுகிற, வாயை திறக்காத, வாயை மூடுமாங்க. 4 பேர் முன்னாடி உங்களை அவமானப்படுத்திவாங்க, கிண்டல் பண்ணி நக்கலாக சிரிப்பாங்க. மெயினாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களை முன்னாடி வந்து நிற்க விட மாட்டாங்க. ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, போ அங்கே போ இங்கே போ, இங்கே எதுக்கு நிற்கிற, நான் சொன்னது செய் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மெயினாக டாக்ஸிக் பீப்புள்ஸ் அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணியே காலத்தை ஓட்டக்கூடியவங்க. அவங்க சொன்ன வேலையை நீங்கள் செய்யணும், அடிமைனாக்கா உங்களை நடத்துவாங்க. மெயினாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை வந்து பாடாப்படுத்த சான்சஸ் உண்டு. எப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஓன்னு கத்துறது, உங்களையும் கோவப்பட்டு கத்த வைக்கிறது, அப்புறம் சண்டை போடுறது, அப்புறம் கோவத்தில் வந்து அசிங்கமான வார்த்தைகளை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது எந்த வார்த்தையெல்லாம் வந்து வச்சு திட்டக்கூடாதோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது. உங்களை டோட்டலாக காலி பண்ணுற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். அது உங்களால் தாங்கவே முடியாது. உங்கள் மண்டைக்குள்ளே அந்த அவங்க அப்படி பேசினாங்க தானே, நீங்கள் என்னைய பேசினாங்க தான், அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நீங்கள் இப்படி பேசினாங்க தானே அப்படின்னு சொல்லி அதுதான் மைண்டில் இருக்கும். சாகுற வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்து மறக்காது. யாராவது நம்மளை ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாங்கன்னா அந்த வார்த்தை வந்து மூளைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீ இப்படி அவங்க முகத்தை பார்க்கும்போதெல்லாம் நீ சொன்னவன் தானே, நீ என்னை பார்த்து சொன்னல, நீ சொன்னதுக்காண்டியே நான் சாதிச்சு தீர்வேன், நான் முன்னுக்கு வந்தே தீர்வேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை நம்ம வெளியே சொல்லிட்டோன்னு வைங்களேன், நீ இப்படியா நினைக்கிற, என்னையோட நீ முன்னுக்கு வந்துடுவியா, நீ எப்படி முன்னுக்கு வரேங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. மெயினாக உங்களோட முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க, தடைகளை உண்டு பண்ணுவாங்க. உனக்கு நானே பிரச்சனையை கொடுப்பேன், என்னையை சமாளிக்கிறதே உனக்கு பெரிய விஷயமா இருக்கும், அப்புறம் நீ எங்கேருந்து சாதிக்கிறது படிக்கிறது அப்படிம்பாங்க. அப்புறம் உனக்கெல்லாம் வயசாயிடுச்சு, உன்னாலெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. உனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன இப்போ செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி. 50 வயசே ஆகிருக்குது, ஆனால் உங்களுக்கு வயசாயிடுச்சின்னு டிகிரேட் பண்ணுவாங்க, கிரிட்டிசிசம் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒருத்தரை புகழ்கிறாங்கன்னாலே ரொம்ப பெரிய ஆச்சரியம்தான். உங்களை பற்றின புராணம் தான் எல்லாருக்கிட்டையும் படிப்பாங்க.
சாப்பிட்டது இப்போ வந்து ஜெமிக்கி. மெயினாக வந்து உங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் சத்தம் போட்டு சிரித்தா கூட நீங்கள் சிரிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாயை மூடிட்டு எந்த நேரமும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களை வச்சுருக்காங்க. அவங்க பேச்சை மீறி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, எந்த முடிவுகள் எடுக்கக்கூடாது, எந்த வேலைக்கும் போகக்கூடாது. அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லாமல் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிடக்கூடாது, ஒரு பிஸ்னஸில் செஞ்சிடக்கூடாது. கடன் வாங்கி எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பிஸ்னஸ்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சண்டை போடுவாங்க. உங்களோட வளர்ச்சிக்கு மெயினாக முட்டுக்கட்டை போடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாக அவங்களே இருப்பாங்க. அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர பிரகாஷ்ராஜ் சார் மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் எல்லா வீட்லேயும் இருக்கும். உங்கள் வீட்டில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஹைப்புங்கிற ஒரு பட்டன் கமெண்ட்டுக்கு பாக்ஸ் கீழே இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. இதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சைக்காலஜின்னு எடுத்துட்டோம்னா போய்கிட்டே இருக்குங்க. சரியா? அதை நாளைக்கு வீடியோவில் நான் நாளை கழிச்சு வீடியோவில் சொல்கிறேன். இது நான் இப்போ முந்தின நாள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் இனிமேல் டெய்லி சைக்காலஜி பற்றின வீடியோ வரும். பாய்.